வணக்கம், குட் மார்னிங். நேத்து நம்ம எதோட முடிச்சோம்? பொண்ணு பார்க்க வந்தாங்களா? பொண்ணு பார்த்துட்டு 2 பேரையும் பேசுறதுக்காக அனுப்பிச்சு வச்சாங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிற பார்க்கலாமா? அவங்க 2 பேரும் தனியா 5 நிமிஷம் பேச அனுப்பிச்சிருக்கும் போது, அவங்க 2 பேரும் அவ பயத்திலே இருக்கா, ப்ரொஃபஸர் ஆச்சே என்னத்த பேசன்னு சொல்லி. அப்போ அவரும் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஐயையோ இனிமே நம்மளோட ஸ்டூடெண்ட் இவகிட்ட நம்ம என்னத்த சொல்ல என்னன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே டைம் ஆயிடுச்சு. அவங்க அம்மா வந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா வந்து வாமா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. கடைசியில எல்லாரும் போயாச்சு. அந்த பொண்ணு பயத்துல இருந்து வெளியே வரல, அப்படியே இருக்கா. அவ தங்கச்சி வந்து கேக்கா, ஏன்க்கா இப்படி இருக்கிற, மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி போச்சு உனக்கு, அப்படியே ஷாக்ல இருந்து மீளாம இருக்கிறிய அப்படின்னு சொல்றா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, எடி பொடி, அவர் என்னுடைய ப்ரொஃபஸர் டி, அதுவும் அவரு ஸ்ட்ரிக்டானவர், யாருக்கிட்டயுமே பேசக்கூட மாட்டார், அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் டி, நானே அவரை பார்த்து பயந்து போயிருக்கேன், நீ வேற கிண்டல் பண்றியா போடி அப்படின்னு சொல்லி அவ சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா. அடுத்த நாள் ஆகுது, அவங்க தங்கச்சி வந்து காலையில கிண்டல் பண்றான், இன்னைக்கு நீ உன்னை நேத்து பொண்ணு பார்க்க வந்தவரை பார்க்க போறியா, ஜாலி தானே அப்படிங்கிற. போடி, நானே என்ன நடக்க போகுதுங்கிறத தெரியாம பயந்து போய் இருக்கிறேன், நீ என்னன்னா என்னைய கிண்டல் பண்றியா அப்படின்னு அவ கேக்குறா. இதே மாதிரி ப்ரொஃபஸர் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ப்ரொஃபஸர் வந்து அவங்க வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க, அம்மா இந்த மாதிரி பொண்ணு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்மா, ஸ்டூடெண்ட்டை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, நீ தயவு செஞ்சு இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீ நினைக்காதம்மா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதை வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, உனக்கு இந்த பொண்ணு தான் அப்படிங்கிறது உனக்கு எழுதப்பட்ட விதினா கட்டாயம் நடக்கும், நீ வந்து அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைச்சலாம் பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, நான் என்னோட ஸ்டூடெண்ட்டை கல்யாணம் பண்ணா பெரிய எல்லாருமே வந்து கேவலமா பேசுவாங்கம்மா, அதனால தான்மா நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா கேட்கவே இல்லை, பிடிவாதமா நின்று கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னே ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில அந்த ப்ரொஃபஸர் இருக்காரு. அந்த டைம்ல அன்னைக்கு காலேஜுக்கு போறாங்க 2 பேருமே எதுக்க வராங்க. வந்தா அவளை கொஞ்சம் கூட கண்டுக்காம கர்ணா போறாரு. கர்ணாவை பார்த்துட்டு அவ என்னடா இது இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ யோசிச்சுட்டே இருக்கா, என்ன நம்ம வந்து ஓ நம்ம வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை இல்லையா, அதனால ஒருவேளை அவர் நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவாரா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளும் போயிடுறா. கொஞ்ச நாள் ஒரு 1 வீக் கழிச்சு அவங்க வீட்டுல இருந்து சொல்றாங்க, இந்த மாதிரி 10 நாள்ல கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. வீட்ல பயங்கரமான கலவரம் ஒண்ணு நடக்க போகுது. என்னன்னா, அவங்க சித்தியும் மாமாவும் வந்து பிரச்சனை பண்றதுக்காக வராங்க. ஏன்னா இவளுக்கு இவ்வளவு வசதியான வீட்ல இருந்து ஒரு வரன் பார்த்து முடிச்சு வைக்க போறீங்களாப்பா நீங்க, இவளுக்கெல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, சொத்தெல்லாம் வித்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. அவங்க சித்தியும் அவங்க மாமாவும் அந்த தாத்தா பக்கம் கிட்ட நின்று சண்டை போட்டு கிடக்குறாங்க. அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சண்டை போட்டேன்னு அவங்க தாத்தா வந்து, நான் உங்களுக்கு என்ன அளவுக்கு செஞ்சனோ அது அளவுக்கு நான் என் பொண்ணுக்கு செய்யலை, என் பொண்ணு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, நான் என்னோட பொண்ணோட கஷ்டத்தை நான் பார்க்குறேன், அதனால தான் நான் என் பொண்ணு வந்து புருஷன் இல்லாம இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளோட பொண்ணுங்களை நான் தான் வளர்த்து ஆளாக்குறேன், நான் தான் என் பேத்திங்களுக்கு நான் எல்லாமே செய்வேன், உங்களுக்கு என்னென்ன செஞ்சனோ அதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்றாரு. சொன்னா அந்த யாருமே அவங்கள புரிஞ்சுக்கல. அவளோட மாமாவும் சித்தியும் சண்டை போடுறாங்க. தாத்தா சண்டையை எப்படியோ பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து தாத்தாட்ட பேசுறா, தாத்தா இந்த கல்யாணம் வேணாம் தாத்தா, என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த தாத்தா சொல்றாரு, நீ என்னோட பேத்தி மட்டும் கிடையாது, நான் இருக்கும்போதே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் நீ நல்லா இருப்ப, அப்படி இல்லைன்னு சொன்னா உன்னை மாமாவும் பார்க்க மாட்டான், அவங்க சித்தியும் பார்க்க மாட்டாங்க, அதனால நான் இருக்கும்போதே உங்களை சேஃப்டி பண்ணிட்டு போயிடணும், நான் எப்போ வேணாலும் செத்துட்டேன்னா யாரு இருக்கா உங்களை பாக்குறதுக்குன்னு அந்த தாத்தா சொல்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப கவலையில இருக்கு. கல்யாணம் முடிவாகுது. அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்லி கல்யாணம் பண்ண போறாருன்னு சொன்னா, கல்யாணத்தை காதும் காதும் வச்ச மாதிரி தான் பண்ணணும், யாருக்குமே தெரியக்கூடாது இந்த கல்யாணம் நடக்கிறது. அவர் வந்து அவரோட சைட்ல அவர் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் யாரையுமே கூப்பிடல, அதே போல இவங்களும் வந்து அவங்க சொந்தக்காரங்க யாரையுமே கூப்பிடக்கூடாது, சும்மா அவங்களோட ஃபேமிலி
அவங்க கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபஸர் ஒரு கண்டிஷன் போடுறாரு. இந்த கண்டிஷனை கேட்டுட்டு கல்யாணம் நடக்குமா நடக்காதா இதை தெரிஞ்சுக்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ, பாய்.